சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த தனது உயிர் நண்பன் பாலு என்ற பாலசுந்தரம் மறைவுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராயபுரம் கண்ணப்ப நாயனார் பள்ளியில் இடைநிலை கல்வி பயின்றபோது வகுப்பு தோழனாக அறிமுகமானவர் பாலு என்று கூறியுள்ள அவர், இருவரும் ஒன்றாகவே படித்து ஒன்றாகவே வளர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பட்டப்படிப்பு பயின்று சென்னை துறைமுகத்தில் பணிக்கு சேர்ந்த பாலுவுடன் 70 ஆண்டுகளாக நட்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது என்றும், தங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களாக பழகினார்கள் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாலுவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோடு தில்லைநகர் பகுதியில் அரசு மருத்துவமனை மருந்துகள் சாலையோரம் வீசப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இவற்றில் பல்வேறு மருந்து மாத்திரைகள் காலாவதி தேதி முடிவடையாதவை என பகுதி மக்கள் கூறினர். பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட மாத்திரை அடிக்கடி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன மாத்திரை, போதை மாத்திரையா என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. இது இன்னும் எக்ஸ்பீரியே ஆகல. கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட மாத்திரை இது பொழுதனைக்கு கொட்டுறதுனால எங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. நீங்க தான் இது முடிஞ்ச அளவுக்கு அங்கேயும் இங்கே நிறைய பக்கம் இது கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்க இது ஸ்டெப் எடுத்து எல்லாத்துக்கும் தெரியும் மாதிரி நீங்க தான் இது பண்ணணும். மேட்டுப்பாளையத்தை அடுத்த காரமடையில் விளைநிலங்களுக்குள் கூட்டம் கூட்டமாக நுழைந்த காட்டு யானைகள் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்தன. பயிர்களை யானைகள் சேதப்படுத்துவதை வனத்துறையினர் கண்டுகொள்வதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்ட மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தாய் சேய் இறப்பு விகிதம் தொடர்பான தணிக்கை குழுவில் மூத்த மருத்துவரை நியமிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ஒரு 15 வருடம் 20 வருடம் எங்களோட திறனை மேம்படுத்திக்கவும், எங்களோட அறிவை மேம்படுத்திக்கவும் நிறைய நேரங்களையும் எங்களோட எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் அதை ஆடிட் பண்ணும்போது, ஒரு நான் மெடிக்கல் பீப்புள் ஆடிட் பண்ணும்போது அது நிறைய நேரங்களில் அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறதையும் அவங்களால புரிந்து கொள்ள முடியவே இல்லை. ஸோ இதை மெடிக்கல் பீப்புள், அதுவும் எங்கள் துறையை சார்ந்த ஓஜி மகப்பேறு துறையை சார்ந்த மருத்துவர்கள் ஆடிட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீப திருவிழா தொடங்க உள்ள நிலையில் கோவில் கோபுரங்களில் தண்ணீரை பீச்சி அடித்து தீயணைப்புத் துறையினர் தூய்மைப்படுத்தினர். தமிழீழ விடுதலைப் புலிகள் இயக்கத் தலைவர் பிரபாகரனின் 70வது பிறந்தநாள் விழாவை கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கொண்டாடினர். பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பங்கேற்றவர்கள் சுவையப்பம் வெட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 8 கோடி தமிழனுக்கும் எங்கும் சுதந்திர நாடில்லை, வெட்டி பேச்சு ஏனப்பா, வேண்டும் வேண்டும் தமிழீழம் என்று சொல்லுவோம். அதே குரலை மையமாக வைத்து தமிழீழம் மலர்வதற்கு தாய் தமிழகம் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே வாழ்ந்திருந்த தமிழர்களும் அதற்காக உழைப்போம் என்று பிரபாகரன் அவருடைய 70வது பிறந்த நாளிலே உறுதியேற்போம். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தாமிரபரணி ஆற்று படித்துறையை ஆக்கிரமித்து தோட்டம் அமைத்துள்ள தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாமகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் குளிக்க பயன்படுத்தும் படித்துறை பகுதியில் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் அமைத்து மிரட்டல் விடுப்பதாகவும் அவர்கள் கூறினர். ஆதிச்சநல்லூர் பக்கத்தில் ஆத்து பக்கத்தில் ஒரு 1.5 ஏக்கர் ஒரு நபர், தனி நபர் அதை ஆக்கிரம் பண்ணி வச்சு, ஒரு 1.5 ஏக்கரை ஆக்கிரம் பண்ணி வச்சு மக்களை குளிக்க விடாமல், அது பட்டா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் ஆமான்னு சொல்லி பணத்தை வச்சு அவர் பழம்பலம் பார்க்காரு எல்லாத்தையுமே. அதுக்கு என்னன்னா, நாங்கள் கேட்டால், பொதுமக்கள் கேட்டால் நீங்கள் இங்கே வரக்கூடாது உள்ள ஆமான்னு சொல்லி வேலி போட்டு சுற்றி கேமராவும் உள்ளே மாட்டி வச்சிருக்காரு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் துரித உணவகங்கள், இனிப்பகங்களில் உணவு பாதுகாப்புத் துறையினர் திடீர் ஆய்வு நடத்தினர். அப்போது காலாவதியான உணவு பண்டங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட நெகிழி பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இப்ப நான் வந்த பிறகு நான் இப்ப அந்த கடையை ஆய்வு பண்ணும்போது அந்த கடையில ஒரு 27 கேஜி அளவுக்கு ஒரு ஸ்பாயில்டு சிக்கன், டேட் போடப்படாத சிக்கன், பிரெட் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு டைம் நம்ம கொடுப்போம். ஒரு 7 நாட்களோ 14 நாட்களோ ஒரு டைம் கொடுப்போம். அதுக்கு மேல அவங்க சரி பார்க்கலன்னா மேல் நடவடிக்கை நம்ம